காலை 6 மணி. கிராமத்து வீடு. பழைய மர வீட்டில் மெல்லக் கிளம்பும் வெயில். கம்பளத்தைச் சுருட்டிக் கொண்டே அனிதா கண்கள் இல்லாமே மட்டர் செய்கிறாள். இன்னைக்கு அவளுக்கு பரீட்சை. அவளுக்காக என்னையெல்லாம் செய்து வைக்கணும். அந்த சமயத்தில் சின்ன மணிவாசலில் பூமழை போல் வாசனை பரவுகிறது. முள்ளங்கி சாம்பார், மட்டன் கறி, வெந்தயக் குழம்பு. அவளது தாயார் ராணி அம்மா கைவிரலை வைத்து மட்டும் சுடுகாட்டில் நெடிய சாம்பாரை கிளறுகிறாள். இதுதான் உன் அப்பா ரொம்ப விருப்பப்பட்ட சுவை. நீயும் வெறும் வாசனையிலேயே அதை கத்துக்கணும். கல்லூரி காண்டீன். 1 மணி பிற்பகல். அனிதா ஒரு பாட்டிலில் கொண்டு செல்லும் அம்மாவின் சாப்பாடு. வாசனை அப்படியே ஹாஸ்டல் வரைக்கும் வந்திருக்கிறோம் போல கிளாஸ்மேட்ஸ் கேட்கிறார்கள். இந்த குழம்பு வாசனைவே வேற மாதிரி இருக்கு. நீங்க தானா செஞ்சது? அவளும் மெதுவாக சிரிக்கிறாள். இது அம்மா செஞ்சது. ஆனா இப்ப எனக்கே தெரியும் எப்படி செய்யறதுன்னு. ஃபிளாஷ்பேக் போல் அவளுக்கு நினைவுக்கு வரும். ராணி அம்மா வெந்தயம் போட்டு வதக்கும் காட்சி, சாம்பாரில் கடுகு பீயும் சத்தம், சாதத்தோடே கைகளை கலந்து உணவு தரும் அந்த காதல். 10 வருடங்கள் கழித்து சென்னை கிச்சன் ஸ்டூடியோ. அனிதா இப்போது ஒரு பிரபல சமையல் யூடியூபர். இந்த ரெசிபி நமக்கு பழைய விஷயம் மாதிரி தோணலாம். ஆனா இதுவேதான் என் வாழ்க்கையில் முதல் முதல் கதை. சுவையோட கூட நினைவுகள் இருக்குது. அதுதான் உண்மையான சமையல் கலை. சமையல் என்பது ஒரு ரசம் மட்டும் இல்ல. அது ஒரு உறவுக்குரிய வாசனை. அன்போட கலந்தால் சாதாரண சாதம் கூட வாழ்க்கையையே மாற்ற கேப்பபிளா இருக்கும். உங்களுக்கு தமிழ் மூவிஸ், வெப் சீரிஸ், கொரியன் டிராமா பிடிக்கும் என்றால் டிஸ்கிரிப்ஷன் கீழ உள்ள லிங்கை லாங் பிரஸ் செஞ்சு ஓபன் செய்யவும். டெலிகிராம் சேனல்குள்ள போகும் மூவிஸ் எல்லாம் உடனுக்குடனே அப்லோட் பண்ணுவோம். நீங்க டவுன்லோட செஞ்சு